பாட்டு பாடிட்டு மெல்ல பிரசங்கத்தை தொடங்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. டி டி இல்லை டி டி மேஜர். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் மீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்னை பறக்க நேசருக்காய். நல்ல கை தட்டி பாடலாமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் தொழில் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் தொழில் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கண்மலைகள் பெயர்க்கும்படியால் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். கண்மலை தட்டி பாடலாம். பெயர்க்கும்படியால் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் கொண்டனக்கு காற்றிடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் கொண்டனக்கு காற்றிடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான். நல்ல கை தட்டி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. பாடுங்க. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு
தூக்கினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். கடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். சொல்லுங்க, அஞ்சிடே 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 என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். நல்ல ரெண்டு கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ தேங்க்யூ. கண்களை எல்லாரும் மூடலாம். வாழ்க்கையிலே வருகிறதான சில அலைகள், வாழ்க்கையில வருகிறதான சில கொந்தளிப்புகள், எல்லாரும் நம்மை கைவிட்டது போன்ற சில அனுபவங்கள், எல்லாரும் நம்மை வெறுத்தது போல சில சூழ்நிலைகள், யாருமே இல்லை என்று நினைக்கிறதான நேரங்கள், அந்த நேரத்தில் நமக்கு ஒரு இரட்சகர் உண்டு. இந்த காலை வேளையிலே நான் உணர்கிறேன், தள்ளப்பட்ட நம்முடைய கரங்களை அவர் பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த கையை மட்டும் அப்பாவுக்கு நேரம் வந்து உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அந்த கையை மட்டும் ஏன் தெரியுமா உயர்த்த சொல்லுகிறோம்? அவருக்கு முன்பாக கையை உயர்த்துறோன்னு சொன்னால் நான் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு பிள்ளை பெற்றோருக்கு முன்னால் கைகளை உயர்த்தினா எப்படி அந்த பிள்ளையை நம்ம தூக்கி எடுக்கிறோமோ, இந்த தெய்வத்துக்கு முன்னால் கைகளை உயர்த்தினவங்க வேற எவருக்கு முன்னால் கையை உயர்த்துவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இவருக்கு முன்னால் கைகளை ஏறெடுத்தவங்க வேற எவருக்கு முன்னாலையும் கை கட்டி நிற்பதற்கு அனுமதிக்க மாட்டார். கைகளை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பார்க்கலாம். வேற ஒரு பெயரும் கூப்பிட வேண்டாம். பர மண்டலத்தில் இருக்கிற என் அப்பா. அண்ணே, தொழில்களிலே சோர்ந்து போயிட்டீங்களா? தொழிலை தூக்கி நிறுத்த என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். மூழ்கி போகிற ஒரு பேதுருவை தூக்கி எடுக்கிறவர். கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறீங்களா? அல்லது பலவீனத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறீங்களா? என்னை இந்த காலை வேளையில் என்னை தூக்கி விட்டுருங்கன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி, அப்பா என்னை தூக்கி விட்டுருங்க ஆண்டவரே, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், எங்கள் ஊழியத்தை தூக்கி விட்டுருங்கப்பா, எங்கள் குடும்ப வாழ்க்கையை தூக்கி விட்டுருங்கப்பா, எங்கள் பொருளாதாரத்தை தூக்கி விட்டுருங்க ஆண்டவரே, எங்கள் வழிகளை தூக்கி விட்டுருங்க ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை தூக்கி விட்டுருவீராக, தூக்கி விட்டுருங்கன்னு சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். எங்களை தூக்கி எடுக்கிறவரே, கடலின் மேல நடந்து வந்து எங்களை கரம்பிடி தடுக்கிறவர், இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிறவர், காற்றையும் கடலை அமர்த்துகிறவர், விசுவாசத்தை பெருக செய்கிறவர், பிரச்சனைகளின் மத்தியிலே நடக்க செய்கிறவர், பிரச்சனைகளை தாண்டி செல்லுவதற்கு வெள்ளனை தருகிறப்பா, எங்களை தூக்கி விடுவீராக, எங்களை தூக்கி விடுவீராக, எங்களை தூக்கி விடுவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மூழ்கி விட்டோம், தூக்கி விடுவீராக. சில பிரச்சனைகளிலே மூழ்கி விட்டோம், எங்களை தூக்கி விடுவீராக. எங்க பிரச்சனையை பார்த்து ஓடி புகிற ஒரு தெய்வம் அல்ல, நடந்து வந்து எங்களை தூக்கி எடுக்கிற ஒரு இயேசு உண்டு. தூக்கி எடுக்கிற இயேசு உண்டு, தூக்கி நிறுத்துகிற இயேசு உண்டு, திடப்படுத்துகிற இயேசு உண்டு, உயிர்ப்பிக்கிற இயேசு உண்டு. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அஞ்சிடே அஞ்சிடே எங்க இயேசு என்னோடு இருப்ப. நீங்க சொல்லுங்க, நீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு, இது ஒரு
விசுவாச அறிக்கை பாருங்க, சொல்லி பாருங்க. என் இயேசு. பிரச்சனையை பார்த்து கலங்கிடாதீங்க. இப்ப சொல்லுங்க, எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, என்னை இந்த நெருக்கத்திலிருந்து எடுக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். இவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. இவர் சத்துருவுக்கு என்னை விட்டு கொடுக்க மாட்டார். சத்துடைய விருப்பத்துக்கு என்னை விட்டு கொடுக்க மாட்டார். என்னை விட்டு போடாதவர் இருக்கிறார். என் இயேசு. சபை மட்டும் மொத்தமாய் சொல்லட்டும், அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எங்கள் தஞ்சம், சுகமா அங்கு வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே தமதன் கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்கள் கண்டடைந்தே. தேவ அப்பா, நீங்க எங்க மத்தியில் இருக்கிறதற்காய் நன்றி. எங்களை தேற்றுகிறதற்காய் நன்றி. எங்கள் காயங்களை கட்டுகிறதற்காய் நன்றி. எங்கள் உள்ளங்களை காயங்களை குணமாக்குறதற்காய் நன்றி. இந்த காலை பரிசுத்த ஆராதனையில் அப்பா எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காக நன்றி. நீர் எங்களோடு இருந்து தொடர்ந்து எங்களோடு பேசுவீனா. எந்த சத்துரு இங்கே செயல்படக்கூடாது. உற்சாகத்தின் ஆவியினால நிரப்புங்க, எங்களை உயிர்ப்பீங்க. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருவோம். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லி பாருங்க. ஒரு வாட்டி கூட சொல்லி பாருங்க. சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? எந்த பிரச்சனையிலையும் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நமக்கு ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு தற்கொலை எண்ணம் வரவே கூடாது. எனக்கு இனி வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. எப்போ நாம முடிந்ததுன்னு நினைக்கிறோமோ, கர்த்தர் நமக்கு புதிய துவக்கத்தை தருகிறவராக இருக்கிறார். எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நோ நோ நோ. நமக்கு ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றுவாராக. நான் மெதுவாக தான் பேசுகிறேன், உங்களுக்கு புரிகிறது படி பேசுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 23 பக்கம் 120 புதிய ஏற்பாட்டில் இந்த லூக்கா 23வது அதிகாரத்திலிருந்து சபைக்கு தேவையான, சபை கற்றுக்கொள்ள வேண்டிய 6 கதாபாத்திரங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 6 கதாபாத்திரங்கள். 6 பேரும் எப்படியாவது 1 மணிக்கு முன்னால முடிக்கணும்னு நினைக்கிறேன். 1 மணிக்கு முடிச்சா போதுமா? 2 மணி முடிச்சா போதுமா? 2 மணி நேரம் எனக்கு நேரம் இருக்கிறது. எல்லாரும் மாட்டினீங்க. கரெக்டாக 1 மணி முடிச்சிருவேன். 1 மணிக்கு முடிச்சா போதும்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். 1 மணிக்கு முடிச்சிருங்கன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கை உயர்த்தாதவங்க எல்லாம் 2 மணி முடிச்சா போதும்னு சொல்றீங்களோ? சரி,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா, எனக்கு நான் பேச வந்ததெல்லாம் பேசணும்னு ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், ஒரு கால நிற்க மாட்டேன். ஏன் சர்ச்சிலையும் நான் அப்படி தான் நிற்பேன். ஜனங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஓயின்னு கொட்டாய் விட்டுறாங்க. நான் எனக்கு சர்ச்சில் ஃபாஸ்டிங் பண்ணுறேன் 1 மணிக்கு முடிப்பேன். அவங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்ன, நான் 12:30க்கு முடிச்சாங்க விடுறேன், கிளம்பி போயிருங்கன்னு. நமக்கு அது ஒன்றும் விஷயம் இல்லை. நமக்கு இருக்கிறத 1 மணி நேரம் பேச வேண்டியதை என் கர்த்தர் 10 நிமிஷத்துலையும் செய்ய வேண்டியதை செஞ்சிருவார். சரிதானா? சரி, ஆகையினால ரொம்ப உற்சாகமாக இருங்க. நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன் பாருங்கள். பேசுவேன்னு சொன்னால் நீங்களும் என்கிட்ட பேசணும். கேட்குற கேள்வி அப்பப்போ கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1வது கதாபாத்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1வது கதாபாத்திரம். இந்த 6 கதாபாத்திரங்களை நான் ஒன்றா கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஆளை கை வைத்து காட்டணும்னா, சரி, 1வது கதாபாத்திரம் 19வது வசனம். கதாபாத்திரத்துடைய பெயர் பரபாஸ். கண்டிப்பாக பிடிச்சிருக்கணுமே. வாசிங்க பார்க்கலாம் 19வது வசனத்தையும் 25வது வசனத்தையும். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்து நிமித்தம், கொலை பாதகத்து நிமித்தம் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். 25, கலகத்து நிமித்தமும் கொலை பாதகத்து நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். 1வது நம்ம படிக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரம் பரபாஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, இந்த பரபாஸ் அப்படின்னு உள்ள இடத்துல உங்கள் பேரை போட்டு வாசிக்கணும்னா, எப்பெல்லாம் பரபாசனை படிக்கிறோமோ அப்போ நான் பென்னி சேவியர்னை போட்டு படிப்பேன். பென்னி சேவியர் என்கிறவன் அப்படின்னு சொல்லி. உண்மையை சொல்ல போனால் பரபாசை விட பெரிய வில்லங்கள்லாம் தமிழ்நாட்டில் உண்டு. ஆனால் அவர்கள் வெளியே சுற்றி கொண்டு நடக்கிறார்கள். நான் எப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு புரியும். ஆண்டவருடைய கிருபையை ஒன்று நம்ம இங்கே பார்க்கணும். பார்த்துக்கிடுங்க. இப்போ இங்கே பிலாத்து நிற்கிறார். வலது பக்கத்தில் ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து, இடது பக்கத்தில் கொலைகாரன் கலகக்காரனாகிய பரபாஸ், முன்னால ஜனங்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. இந்த பிலாத்து ஜனங்களை பார்த்து கேட்கிறான், உங்களுக்கு யாரை விடுதலையாக்க வேண்டும்? 3 முறை. இந்த இயேசுவை விடுதலையாக்க வேண்டுமா, அல்லது இந்த கொலை குற்றவாளியாகிய இந்த பரபாசை விடுதலையாக்க வேண்டுமா? இவங்க 2 பேர்ல யாரை விடுதலையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்டா ஜனங்கள் சொல்லுகிறாங்க, இயேசுவை பேசுங்க, இயேசுவை சிலுவையில் அறையுங்க, பரபாசை விடுதலையாக்குங்க. உண்மையிலேயே அன்றைக்கு யார் தெரியுமா மரித்திருக்க வேண்டியது? யார் தான் அன்னைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கணும்? பரபாசம் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கணும். அங்கே 3 சிலுவை ஆல்ரெடி ரெடி, ஏற்கனவே 2 கல்ல இந்த பரபாஸ். இப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டார். யார்? இயேசு வந்துட்டார். இப்போ யாரை விடுதலை ஆக்குவது? பரபாசை விடுதலை ஆக்கி இயேசு மேலே. நான் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன்னா, இப்போ பரபாச கை காலில் எல்லாம் சங்கிலி கட்டி போட்டிருக்கு, சங்கிலினால வச்சிருக்கிறாங்க. பரபாசை விடுதலை ஆக்கணும்னு சொன்ன உடனே பிலாத்து பரபாசுக்கு சங்கிலியெல்லாம் விட்டுட்டு சொல்கிறா, நீ போடா, வீட்டுக்கு போடான்னு சொல்ற. வீட்டுக்கு போன உடனே இந்த பரபாசுடைய மனைவி அங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அந்த அம்மாவுக்கு வீடு நெய்யூர்னு வச்சுக்கோமே. இல்லை, நெய்யூர்னு வேண்டாமே, கன்னியாகுமரி மாவட்டம்னு வச்சுக்கோமே. அந்த அம்மா வீட்டில் போனோடனே என்ன கேட்டிருக்கும்? அந்த அம்மா வீட்டுக்கு போனோன்னு என்ன கேட்டிருக்கும்? நான் சொல்லட்டுமா? வீட்டுக்கு போனோன்னு கேட்டிருக்கிறான், அத்தான் செத்தானெல்லாம் சொல்லி சொன்னாங்க. அத்தான் செத்தானெல்லாம் நினைச்சேன். ஏன் தெரியுமா? இன்னை மாதிரி ஃபோன் கான்டாக்ட் எதுவும் கிடையாது. அன்னைக்கே சொல்லுங்க, பஸ்காவுக்கு முந்தின நாளில் ஆள் அவுட்டு, அவர் நியமிக்கப்பட்டார். இப்போ அடுத்த 2வது கேள்வி கேட்குறேன். இப்போ அவர் சொல்லியிருப்பார், என்ன தெரியுமா சொல்லியிருப்பார்? இங்கே பாருடி, நான் தான் சாக வேண்டியது, ஆனால் நான் சாக வேண்டிய இடத்துல இன்னொரு ஆள் வந்தார், மாட்டினார். பாவமே பண்ணாத ஒருத்தர் வந்து மாட்டினார். நான் எனக்காக வைக்கப்பட்டிருந்த சிலுவை அவருக்கு போனது. நான் நைஸாக என்ன ராஜா வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டேன்.
இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு அந்த அம்மாட்ட என்னைக்காவது சண்டை போடுவாரா? சாம்பாரில் உப்பு இல்லைன்னு என்னைக்காவது சண்டை போடுவாரா? ஒன்று இப்படி சொல்லுங்க, இல்லைன்னா இப்படி சொல்லுங்க. புரியுது? நான் பேசுறது புரியுது உங்களுக்கு? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பேசுறது புரியுது? என்னைக்காவது சொல்லுவார் சாம்பாரில் உப்பு இல்லை, டீ போட்ட டீயில் சுகர் கம்மியாக இருக்குது, ஆகையினால என்னடி டீ போடுற, சாம்பாரில் கம்மியாக இருக்குது என்னடின்னு கேட்டால் அந்த அம்மா திரும்பி கேட்கும், அன்னைக்கே போக வேண்டிய ஆளாகும். சரிதானே? அன்னைக்கே போக வேண்டிய ஆளாகும். கம்மனு. ஏன் தெரியுமா? நான் முதல்ல நம்முடைய பேரை போட்டு வாசிக்க சொன்னேன். நமக்கு வந்த ரட்சிப்பு இன்னைக்கு எப்படி வந்துன்னு சொன்னால், நம்ம மேல இருந்த தண்டனையை இயேசு சுமந்ததுனால நமக்கு கிடைத்த பட்டம் பிள்ளை என்கிற பட்டம். எத்தனை பேர் புரிகிறவங்க இருக்கிறீங்க? ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். எப்போ அன்னைக்கு நான் தான்ப்பா மரிச்சிருக்கணும், அன்னைக்கு நான் தான் மரிச்சிருக்கணும். என் மேலே இருக்கிற தண்டனையை எனக்கு பதிலாளராக ஒருத்தர் வந்ததுனால, ஆகையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோமே தவிர, நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் ரட்சிப்பு என்பது நான் ஒழுங்கா தசமபாகம் கொடுக்கிறேன், தள்ளி நெல்லு. ரட்சிப்பு என்பது நான் ஒழுங்கா காணிக்க கொடுக்கிறேன், தள்ளி நெல்லு. ரட்சிப்பு என்பது நான் ஒழுங்காக என்னென்னமோ கிரியை செய்வேன், தள்ளி நெல்லு. ரட்சிப்பு என்பது 100% இலவசம். அது கிருபையினால வந்தது, அது இலவசமாக வந்தது. இயேசு கிறிஸ்து நம்ம மேல வைத்த அன்பினால வந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆமேன், ஆமேன். ரட்சிப்புக்கு விலைக்கிறேங்க. நீங்க அந்த இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டால் போதுங்க. ரட்சிப்புடைய துவக்கமே அங்கதான். இந்த ரட்சிப்பை நிறைய பேர் காசு கொடுத்து வாங்க நினைச்சு தோத்துட்டாங்க. அன்னைக்கு இவனுக்கு என்ன காசு கொடுத்தானா, எப்போ நீங்க எனக்கு தண்டனையெல்லாம் நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்னுடைய பணத்தை கொஞ்சம் தர்றேன், என்னுடைய சொத்தை கொஞ்சம் உமக்கு பேருக்கு தந்துடுறேன், என்னை எப்படியாவது விட்டுருங்க. இவனுடைய மொத்த குற்றமும் இவர் மேல வந்ததுனால இவன் இப்ப நீதிமானாக மாறிட்டான், இயேசு குற்றவாளியாக மாறிட்டார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு குற்றமும் அறியாதவர் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்ததினால நாம் நீதிமானாக மாற்றப்பட்டோம். நம்ம உண்மையான ஆராதனை எப்படி தெரியுமா வரணும்? உண்மையான ஆராதனை எப்படி தெரியுமா வரணும்? நமக்கு இன்னைக்கு நம்ம மக்கள் எப்படி தெரியுமா ஆராதனை வரும்? என்னைக்கு ஆராதனை வரும்? 10,000 உள்ள சம்பளம் 15,000 இன்க்ரீஸ் ஆயிட்டுன்னா சொல்லுவாங்க, ஆராதனை உமக்கே. 10,000 உள்ள சம்பளம் 8,000க்கு போச்சுன்னா எத்தனை பேருக்கு ஆராதனை வரும்? அன்னைக்கு ஒரு முறுமுறுப்பாங்க தெரியுமா? இவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி ஒரு கோபம் வரும் தெரியுமா? உண்மையான ஆராதனை என் கர்த்தர் எனக்கு கண்ணுக்கு முன்னால தந்ததல்ல, என் மேல இருந்த தண்டனையே எடுத்து போட்டார். அதுக்காகவே நான் கர்த்தரை ஆராதிப்பேன். இந்த வெளிப்பாடு சங்கீதக்காரனுக்கு இருந்துச்சு. அதனால தான் சொன்னேன், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காக என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை பார்ப்பேங்க, ரட்சிப்பை பார்ப்பேங்க. இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தில் எல்லாம் பெரிய ஆசீர்வாதம், பாவியாக இருந்த கர்த்தர் நம்மை நீதிமானாக மாற்றினார். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். ஆண்டவர் அவருக்கு உரியவனாக மாற்றினார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கண்டிப்பாக அவராய் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயான்னு சொல்லிருங்க. கை தட்டினா நல்லா கை தட்டிருங்க, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு ஏதோ ஒன்றை தந்ததற்காக அல்ல, என்னை ரட்சித்தீர், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அதற்காக ஆண்டவருக்கு. நானும் ஒரு சர்ச்சு பாஸ்டர், பாருங்க, என்ன தப்பா நினைக்க கூடாது. நானும் பல நேரத்தில் என்ன தெரியுமா சொல்றது, ஆண்டவர் நம்மை சுகம் தந்தார், கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு பலன் தந்தார், கர்த்தரை ஆராதிப்போம். என்கிட்ட ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்டுச்சு, பாஸ்டர், என் பிள்ளைய வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எனக்கு வரவே முடியாது, ஐசியூவில் வச்சுட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் நம்முடைய ஆராதனை லைவில் அட்டென்ட் பண்றோம். அப்போ கர்த்தர் நமக்கு சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், பலன் தந்ததற்காய் நன்றி. பலன் தந்த, அப்ப பலன் தராத நாங்க என்ன சொல்லி ஆராதிக்கணும்? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, முறைக்கிறீங்களா? புரியுதா? புரியலன்னு தெரியல. எங்களுக்கு பலன் தரல, நாங்க என்ன சொல்லி ஆராதிக்கணும்? நான் உங்களுக்கு அது தவறுன்னு சொல்லல. நான் முதல்ல ஆராதிக்க வேண்டியது, எனக்கு பலன் தந்தார் சுகம் தந்தார் இல்ல, முதல்ல ஆராதிக்க வேண்டியது ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்த போதும்.
கர்த்தாவே, நான் சிறைச்சாலையில் கிடந்தாலும் தெய்வத்தை ஆராதிப்பேன். ஏன்? அது பவுலுடைய மைண்ட் அதானே. நான் ஜெயிலில் கிடந்தாலும் ஆராதிப்பேன், நான் வெளியே வந்தாலும் ஆராதிப்பேன், உள்ளே இருந்தாலும் ஆராதிப்பேன், குத்துக்கிற சாத்தானுடைய தூதனாக என்னுடைய சரீரத்தில் முள் இருந்தாலும் ஆராதிப்பேன். ஏன்? நான் கண்டது இது அல்ல, நான் கண்டது ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஸ்தோத்திரத்தை பார்த்தா நமக்கு தெரியுங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஆராதனையை பார்த்தா நமக்கு தெரியுங்க. இதே குளச்சல் இங்கேருந்து எத்தனை 5 கிலோமீட்டர் இருக்குமா? இதே குளச்சல் என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு தம்பி அங்கே பாஸ்டராக இருக்கிறார். நான் அடிக்கடி அங்கே போகிறது உண்டு. போன வருஷத்தில் செப்டம்பர்லாம் நினைக்கிறேன், செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ ஒரு புதன்கிழமை ராத்திரி எங்கள் சர்ச்சில் மிட்வீக் சர்வீஸுக்கு ஆராதனைக்கு உள்ளே நான் இப்படி வாரேன், அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஃபோன். எதுக்காக தம்பின்னு சொல்லி கேட்டா, பாஸ்டர் எப்படியாவது வந்து நாளைக்கு எங்கள் சர்ச்சில் வந்து எனக்கு ஒரு அடக்காரா நடத்திட்டு போங்க பாஸ்டர். எப்போ நான் மீட்டிங் போகிறேன், நான் மீட்டிங் முடிச்சுட்டு ஃப்ரீயாக பேசுகிறேன். தம்பி அவரே அடக்கெல்லாம் நடத்திடுவார், கல்யாணம்லாம் நடத்தி வச்சுடுவார். என்னப்பா நான் ஏன்ப்பா வரணும்? சூழ்நிலையெல்லாம் கேட்டால் நடந்தது என்ன தெரியுமா பாஸ்டர்? எங்கள் சர்ச்சில் ஒரு ஃபேமிலி வருவாங்க, அவங்க 2வது பிள்ளைக்கு 1.5 வயசாச்சு. அந்த பிள்ளை நான் தான் பாஸ்டர் எங்கள் புல்பிட்டில் கையில் வச்சு பிரதிஷ்டை பண்ணேன். இது சொல்லுகிறது இவர் என்கிட்ட சொல்கிறது புதன்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த பிள்ளை வந்துச்சு பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை வந்து சர்ச்சில் பயங்கரமாக கத்திட்டு கிடக்கிறா. ஆவா சாத்தம் தான் அங்கே ஆகா ஓகோன்னு இருக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை எனக்கு முன்னால் ஓடிட்டு நடந்த பிள்ளை இப்போ புதன்கிழமையில மத்தியானம் தாயுடைய வாயில இருந்த சாப்பாடு வாங்கினவள். மூத்த அண்ணனுக்கு 4 வயசு. அண்ணனும் தங்கச்சி மாட்டு வெளியே விளையாடிட்டு இருந்தவங்க வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பக்கெட்டில் இருந்த தண்ணிக்குள்ளே விழுந்து பிள்ளை இறந்து போச்சு. இந்த குளச்சல் இந்த கதை சொல். இப்போ பிள்ளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல், பிள்ளை அவுட்டு, பொம்பளை பிள்ளை, சின்ன குட்டி பிள்ளை, பிள்ளை இறந்து போச்சு. இப்போ பிள்ளைய கொண்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டாங்க. இப்போ போலீஸ் என்கொயரி, பெற்றோர் தான் கொண்டுட்டாங்களா என்ன அப்படி இப்படின்னு என்கொயரி, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. பிறகு அவங்களே விட்டுட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் ஒன்றும் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க, பிள்ளைய அடக்கம் பண்ணுங்க. அடுத்த நாள் சர்ச்சில் அவங்க ஆசைப்பட்டது போல சர்ச்சில் வச்சு பிள்ளைக்கு அடக்க ஆராதனை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை இந்த பிள்ளை அதே சர்ச்சில் ஓடிட்டு இருந்தா, வேலைக்கிழமையில ஆராதனை நடக்குது. என் தம்பி அங்க இருந்து பாடுறான், அழகாய் திரள் திரளா வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அப்படின்னு பரலோகத்துக்குரிய ஒரு பாட்டை பாட்டி ஆராதிக்கிற நேரத்தில் அந்த தகப்பனும் தாயும் அந்த சவத்துக்கு பக்கத்தில், அந்த பிள்ளைக்கு பாடிக்கு பக்கத்தில் வந்து என்ன கையை தட்டி பாடுறாங்க. வேலைக்கிழமை பிள்ளைக்கு அடக்கத்தை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சண்டே, ஞாயிற்றுக்கிழமை மூத்த பிள்ளையும் கூட கூட்டிட்டு நேர சர்ச்சில் வந்து கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். ஆறுதலின் கூட்டம் வீட்டில் ஒன்றை வச்சுக்கிட்டு பாஸ்டரை கூப்பிடுங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரங்க அத்தனை 200க்கு மேலே ஆட்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்களுக்கு வருத்தம் தான், எங்கள் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் உண்டு பாஸ்டர், அவங்களுக்கு எப்படியாவது ஆண்டவரை பற்றி சொல்லுங்க பாஸ்டர். இவங்க என்ன சொல்லி ஆராதிப்பாங்கன்னு சொல்லுங்க. உண்மையான அன்பு பைபிள் இருக்கிறது. நேச மரணத்தை போல வலியது, நேச மரணத்தை போல வலியது. உங்க முன்னால என்ன பிரசவம் பண்றேன் நான், 6 விபத்தில் சாகாத ஆளாக்கணும். 6 விபத்தில் ஆண்டவர் நான் ஊழியத்துக்கு அழைச்சார், வரமாட்டேன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது ஆண்டவர், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது ஆண்டவர். ஆண்டவர் கண்டிப்பா ஊழியத்துக்கு ஆள் தேவைன்னா ஏதாவது பாஸ்டர்ஸுடைய பிள்ளைகளை போய் பாருங்க, எனக்கு இதுல விருப்பம் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியவும் செய்யாது. என்ன ஆண்டவர் நான் அடிச்சு உடச்சு தான் ஊழியத்துக்கு கொண்டு வந்தேன். நான் என்னுடைய கல்லூரி படிப்பை திருநெல்வேலியில் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தெரியுமா தெரியுது, 1வது 2வது 3வது 4வது விபத்துல அது என்ன கொண்டிருக்க. அந்த பையனை கூப்பிட்டு பார்க்குறேன், இவன் தான் வரல, இவனை கொன்று இருக்கலாம்னு சொல்லி என்னை கொன்று இருக்கலாமே, ஏன்னா வேற ஆளே கிடைக்கலையா? நம்ம இடத்துல வேற ஆளை ஆண்டவர் இன்னும் 1000 பேரை எழுப்பி இருக்கலாம். அப்படி ஆண்டவரை விட்டு தூரம் போன பிறகு என்ன பிடிச்சி கொண்டு வந்து ரட்சித்தாரு பாருங்க, என்ன பிடிச்சி கொண்டு வந்து பயன்படுத்துறாரு பாருங்க.
நான் என்ன சொல்லி தெரியுமா கர்த்தரை ஆராதிப்பேன்? ஆண்டவரே, வேற என்ன ஆசீர்வதிக்கிறத விட இந்த உலகத்துல 21 வருஷமா ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிற முழு நேர ஊழியத்தை 21 வருஷத்துல நான் பார்த்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, பாவியாக இருந்த கர்த்தர் என்னை ரட்சித்தார். என்னைக்கு ஒரு சபை ரட்சிப்பை பெருசாக பார்க்குதோ, ரட்சகராகி இயேசுவை நம்ம பெருசா பார்க்கிறோமோ, அன்றைக்கு நமக்குள்ள ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாகும். பாருங்க, பரபாசை போல நம்ம விடுவிக்கப்பட்டவர்களாக. சட்டத்தின்படி நாம தான் தண்டனை அனுபவித்திருக்க வேண்டும். சட்டத்தின்படி தண்டனை நம்ம மேலதான் எழுதப்பட்டது. ஆனால் கிருபையின்படி நம்முடையதை அவர் போட்டி கொண்டதுனால நமக்கு இன்னைக்கு பரலோகம் கொடுக்கிற பேர் பாவியனும் கிடையாது. யார் சொன்னா நம்ம பாவிகள்? இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட நாம பாவிகள் அல்ல. நம்ம தான் சொல்லி இருக்கிறோம், நான் பாவி. இந்த சிலர் இந்த தாவீத மாதிரி ஜெபம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆண்டவரே நான் தூசி, அப்படி சொல்ற ஆளுகள் எல்லாம் அப்படியே டஸ்ட்பின்ல கொண்டு போட்டுறணும். தூசி அங்கே தானே போடுவாங்க. நான் கந்தை, எரிக்கிறதுக்கு போட்டுறணும். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்மளை சொன்ன, நீ தூசியும் கிடையாது கந்தையும் கிடையாது, நீ தூசியாகவும் கந்தையாக இருந்த, இன்னைக்கு வந்து நான் பிள்ளையா மாத்திட்டேன்ப்பா, பிள்ளையா மாத்திட்டேன்ப்பா. எத்தனை பேருக்கு நம்புகிறீங்க? நான் பரலோகத்துக்கு பிள்ளைன்னு நம்புகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நான் பிள்ளையாக்கும் நம்புகிறவங்க நம்பிக்கை இருக்கா? நம்பலன்னா முதல்ல அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்கிறேனே. எல்லாரும் என்ன பாருங்க, நம்ம பிள்ளைகளுங்க. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதன்னு சொன்னார். தாவீதை பார்த்து என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். மோசையை பார்த்து என்னுடைய தாசன்னு சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மை பார்த்து பிள்ளைகள் என்று அழைக்கிறார். பிள்ளைகள், நாம பிள்ளைகளுங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது, எந்த மாற்றமுமே கிடையாது. அதை என்றைக்கு இருதயத்தில் பதிக்கிறோமோ அன்றைக்கு தான் நமக்கு பெரிய கிறிஸ்து யாருங்கிற வெளிப்பாடு கண்ணே அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகும். நீங்க எப்படியாவது நம்புறீங்களான்னு தெரியல, ஆனா உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்குறதுக்கு முயற்சி செய்ய. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரா? ஒன்று ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அறையப்பட்டாரா? அறையப்பட்டாரா? சொல்லுங்க, பேசுங்கம்மா. நெய்யூர்காரங்க ரொம்ப நல்லவங்கம்மா, பேசுங்கம்மா. அறையப்பட்டாரா இல்லையா? அறையப்பட்டார். கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. தலையில முள்கிரீடம் வச்சாங்களா? வச்சாங்களா? காலு கையில ஆணி அடிச்சாங்களா? ஈட்டினால விழாவில் குத்துனாங்களா? குத்துனதான நேரத்தில் என்ன வந்தது? கேட்கல. இயேசுவை ஈட்டியில குத்துனதான நேரத்தில் என்ன வந்ததுன்னு கேட்டேன். ரத்தமும் தண்ணீர். ஏன் ரத்தமும் தண்ணீரை வந்துச்சு? நீங்க சொந்தமாவே அங்க உங்க விழாவில் குத்தி பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க. இப்ப இல்லை, கூட்டம் முடியட்டு, நாளைக்கு போய் குத்துங்க, ராத்திரி கூட்டம் நடத்தலாம். ஒரு சாதாரணமா ஒரு மனுஷனை குத்துனா ரத்தம் தான் வருது. வெட்டுப்பட்டவங்க, குத்துப்பட்டவங்க, கீழே விழுந்து அடிப்பட்டவங்க கிம்ஸில் கொண்டு போட்டாச்சுன்னா டாக்டர் 2 யூனிட் பிளட்டும் 2 லிட்டர் தண்ணியை வாங்கிட்டு வந்தாங்க. கேட்டாரு, ரத்தம் மட்டும் தான். ஏன் குத்துன உடனே ஏன் ரத்தம் தண்ணீர் வருது? கொஞ்சம் நல்ல ஆண்டு ஏன் அதை மட்டும் அப்படியே ஒரு வசனமா அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. ஏன்? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 2 அர்த்தம். ஒன்று, தண்ணி வந்துச்சுன்னா இனி அந்த சரீரத்தில் ரத்தமே இல்லை என்ற அர்த்தம். விளக்கமாக சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னார். எப்போ ஒருவர் இரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுப்பார்கள் என்றால், எப்பொழுது ஒரு சகோதரி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ இரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். இப்பவாவது நம்ம நம்பித்தான் ஆகணும். சிலுவையில கர்த்தர் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்தார். இப்ப நம்புகிறவங்க கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். அப்போ நீங்களும் நானும் அவரால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள்னு நம்புகிறவங்க கரங்களை தட்டி நல்ல ஒரு அல்லேலூயான்னு சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும்
அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உங்கள் பிள்ளை அல்லோ, நான் உங்கள் பிள்ளை அல்லோ. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. ஒரு ஏற்றுவது போ எங்க நேசர். இப்ப கைகளை உயர்த்தி உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. கிறிஸ்து என்ன சிலுவையில விலை கொடுத்து வாங்கினதுனால கர்த்தர் நமக்கு கொடுத்த எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்க. நம்ம பிள்ளைங்க. இப்ப நம்ம பரலோகத்துக்கு போறோம்னு வச்சுக்கோமே, பரலோகத்துல போய் நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே ஆபிரகாம் ஒன்று காட்டி கொடுப்பீங்களா? ஆபிரகாம் வருவார், இவதான் ஆபிரகாம், அது மோசே. ஆபிரகாம் பார்த்து சொல்வார், இவன் என் சிநேகிதனாகி ஆபிரகாம், அதான் என் தாசனாகிய மோசே. அதான் அங்க பாரு, ஒரு ஆள் பாடிட்டே கிடப்பாரு, தாவீது எங்கடே தாவீது, அதான்டா என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி கண்ட தாவீது. அவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க யாரு, எங்க இருந்து வந்தவங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவார், இவர் ரத்தத்தினால தோய்த்து வழுக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் என்கிற பட்டத்திலே வந்தவர். எனக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லுகிற அம்மாமாரும் ஐயாமாரும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஏன் பிறந்தாய் மகனேன்னு கையை உயர்த்துறது போல இருக்கு. நல்லா கையை உயர்த்துக்க பார்க்கலாம். எனக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லுகிற அம்மாமார் கையை உயர்த்துங்க, கை கீழே போடுங்க. எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு. நீங்க உங்க பிள்ளைகிட்ட போய் ஒரு 1.5 வயசுன்னு வச்சுக்கோங்க, உங்க பிள்ளைக்கு 1 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைக்கு ஒன்றும் கேட்க தெரியாது, உங்ககிட்ட வந்து 2 கையை உங்களுக்கு நேரம் உயர்த்தினா இந்த பிள்ளை எதுக்கு கை உயர்த்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்று இப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க, உங்களை வச்சு தான் என்ன பண்றேன்னு தெரியலையே, பேச மாட்டீங்களோ? கையை உயர்த்தினா எதுக்கு கையை உயர்த்துன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமா தெரியாதா? வயர்ல எப்படியே கையை பிடிச்சிட்டு ஓன்னு அழுதா எதுக்கு அழுதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ராத்திரி அந்த பிள்ளை தூக்கம் வராம அங்கேயே புரண்டுட்டு கிடந்துச்சுன்னா எதுக்கு புரளுதுன்னு தெரியுமா தெரியாதா? நமக்கு என்ன தெரிஞ்சாலும் பைபிள் நமக்கு கொடுக்கிற பேரு பொல்லாதவர்கள். பொல்லாதவர்களை உங்களுக்கே தெரியும்னு சொன்னா நமக்கு ஒரு நல்ல அப்பா ஒருவர் இருக்கிறார். நான் சில நேரத்தில் எனக்கு வாயை திறந்து ஜெபிக்கிறதுக்கு வார்த்தையே வராதுங்க. அவருக்கு முன்னால கையை உயர்த்தினா போதும், நான் எதுக்காக கையை உயர்த்துறேன் என்கிறதை அறிந்த ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறாருங்க. இப்பவாவது அந்த அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு பெரிய தகப்பன் பிள்ளை என்கிற உறவுக நமக்குள்ள தந்த அந்த அப்பாவுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆமேன். சில நேரத்துல நமக்கு ஜெபிக்கிறதுக்கு வார்த்தை வர கண்ணீர் தான் வருங்க, அழுகதான் வரும். நான் எதுக்கு அழுது என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஆனால் அந்த கண்ணீருக்கு விலையை புரிந்த ஒரு அப்பா ஒருவர் நமக்காக இருக்கிறாருங்க. ஏன் தெரியுமா? எப்படி தெரியுமா அப்பாவாக மாறினார்? பரபாசை போல என் தண்டனை அவர் எடுத்ததுனால. அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துட்டுனா அன்னைக்கு தான் நமக்கு ஆரம்பிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்ப தெரியுமா கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்கும்?
எல்லாரும் என்ன கவனிச்சுடுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், கிறிஸ்தவ பேர் வந்தாச்சுன்னா எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்கியாச்சுன்னாங்க. எனக்கு கிறிஸ்தவ பேர் உண்டுன்னா பின்ன நான் இன்று முதல் கிறிஸ்தவன் கிடையாது, கிடையவே கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு பிராண்டி கடை இருந்து அது பூட்டியாச்சு. இந்த கடை பூட்டுறதா டைமில் அதையும் போட்டுனாங்க. கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் அங்கே லைனாக நிற்குது. 12 மணிக்கு கடை திறக்குமோ, 12 மணி தானே திறக்கும், பழக்கம் இல்லையோ போய் லைனாக நிற்குது. ஆளு இப்படி லைனாக நிற்குது. 11:30க்கெல்லாம் கூட்டம். நான் முந்த நாள் அங்கே பயங்கர டிராஃபிக் ஆகும்னு சொல்லிட்டு பைக்கில் வந்துடுறேன். இப்படி வரேன். பின்னால் நிற்கிற ஒரு ஆள் முன்னால் நிற்கிற ஆள்கிட்ட சொல்கிறாரு, என்ன தெரியுமா சொல்கிறாரு? முன்னால் நிற்கிற ஆளை பார்த்த, லாசரே எனக்கும் குவார்ட்டருக்கு ஒரு டோக்கன் நடுனா. முன்னால் நிற்கிற ஆளுக்கு பேர் என்ன சொல்லுங்க? முன்னால் நிற்கிற ஆளுக்கு பேர் என்ன? நான் லாசர் இப்படி எட்டி பார்த்தேன். ஆபிரகாமுக்கு மடியில் இருக்க வேண்டியவர் இப்போ வேர்க்கிளம்பி கோட்டர் கடைக்கு முன்னால் ஆளாக நிற்கிறாரு. நான் நினச்சி, என்னைக்காவது இந்த ஒரு மனுஷன் ஒரு நாளாவது 10 மணிக்கு ஆராதனை, நான் 9:30க்கு போய் இப்படி லைனில் நின்றுப்பாரு. இப்போ இவருடைய நினைப்பு என்ன? இவர் செத்து போனால் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் வருவார், அவர் வந்து என்ன தெரியுமா சொல்லுவார்? இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த லாசரு செத்து போன கல்லறையில் என்ன தெரியுமா எழுதி வைப்பாங்க? நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார், விசுவாசத்தை காத்துக்கொண்டார். இது முதல் அங்கே வச்சிருக்கோம். நல்ல போராட்டத்தை போராடினார். வாழ்க்கையில் முதல் குப்பியை வாங்க போராடினார். வேற நல்லா போராடினார் இவர். இப்போ நம்ம பேர் வச்ச உடனே நம்ம நினைக்கிறது, செத்து போனா எங்கே போவ? டேய் என் பேரை பாரியா, லாசர். எங்கே போவீங்க? பேர் வச்ச உடனே அந்த லாசர்கிட்ட போவேன்னாங்கன்னு சொல்ல நினைக்கிறீங்க. பேர் அல்லங்க. கிறிஸ்துவை என்றைக்கு நான் என்னுடைய தகப்பனாக உணர்கிறேனோ அன்றைக்கு எனக்குள்ளே துவங்குகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லிக்கிறீங்க? ஒத்துக்கொள்ளுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். என்றைக்கு அவர் என்னுடைய தகப்பன் என்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றனோ அன்றைக்கு எனக்குள்ள இருந்து ஒரு அன்பும் ஐக்கியம் அவருக்கு நேராக வரும் பாருங்க. அதுதான் என் அன்புக்குரியவர்களே. இதுவரைக்கும் வராவிட்டால் இன்றைக்கு வேறு வரட்டும். என் மேல இருந்த ஏன் எனக்கு இயேசு வேணும்? வேற யாராலும் இவன் தண்டனை எடுக்க முடியாது. இவன் மேல இந்த தண்டனையை இவர் மேல வச்சதுனால இன்னைக்கு நீங்க நம்புங்க, இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால இனி என் மேல தண்டனை இல்லை. என் தண்டனை அவர் மேல வந்தது. அதையாவது நம்புகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். என் தண்டனை அவர் மேல வந்தது. அப்போ பரவாயில்ல, என்ன சொல்ற, நீ பிள்ளாப்பான்னு சொல்லி. சரிதானா? இப்போ உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லட்டான்? லூக்கா 23ல் 6 பேரை பேசுவீங்கன்னு சொன்னீரு, 1 மணிக்கு முடிப்பேன்னு சொன்னீரு. ஒரு ஆளே இன்னும் முடியலையே, இனி எங்க 6 முடிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு வர போல போட்டு வர போல பார்க்கலாம். என் அன்புக்குரியவர்களே, நமக்கு தனிய உட்காரும் போது அந்த அப்பா மேல ஒரு பாசம் வரணும்னு சொன்னா, அவர் என்னை நீதிமானா மாற்றிட்டாருங்க, பிள்ளையா மாற்றிட்டாரு. அந்த உறவு மட்டும் வந்துச்சுன்னு சொன்னா, அதிலிருந்து வருகிற ஜெபம், அதிலிருந்து வருகிற ஆராதனை, அதிலிருந்து வருகிற காரியம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நான் உணர்ந்துகிறபடினால சொல்லுகிறேன், உணர்ந்தவனாக சொல்லுகிறேன். அந்த அப்பாவுக்கு பிள்ளையா மட்டும் வாழுகிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டோன்னு சொன்னா, நான் கேட்கறதுக்கு முன்னாலே என் தேவைகளை அறிந்து தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நான் கேட்கறதுக்கு முன்னாலே தருவார். நான் கேட்டதெல்லாம் தரமாட்டார், அவர் விரும்புகிறதெல்லாம் எனக்கு தருவார். நான் அதைத்தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆகையினால தான் நான் கேட்டதை ஆண்டவர் நீங்கள் எனக்கு தர வேண்டாம், நீர் விரும்புகிறத எனக்கு தருவீராக. இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கேட்டதை கொடுப்பீங்களா, நீங்கள் நினைச்சதை கொடுப்பீங்களா? இந்த பாருங்க, இந்த பிள்ளைகள்லாம் இருக்கு பாருங்க. இந்த பிள்ளைகள் என்னைக்காவது மனசில் கஷ்டப்பட்டுச்சா? நம்ம ட்ரைன் கார்டு பொங்கே என்னைக்காவது கஷ்டப்பட்டாரா? நாளைக்கு ஸ்கூலுக்கு என்ன சாப்பாடு கொண்டு போவேன்னு தெரியலையே, என்னைக்காவது கஷ்டப்பட்டார்? நாளைக்கு எனக்கு ஃபீஸ் எப்படி நடக்கணும்னு தெரியலையே, என்னைக்காவது அவங்களுக்கு
இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறான், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது தான் தெரியும் வயிறு கடிக்குதா தலை வலிக்குதான்னு, இல்லையா? பல பல பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போற அன்னைக்கு 1ஆம் தேதி வரைக்கும் போன எங்க சர்ச்சில் கடந்து விளையாடிட்டு கிடந்தவனுக்கு 4ஆம் தேதி பயங்கர வயிறு வலி பாஸ்டர், வயிறு வலி பாஸ்டர். நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஏனென்றால் இது எந்த வேதனை? ஸ்கூல் போகாமல் இருக்கிறதுக்கு வந்த வேதனை. கிளம்பி போகலையாடான்னு கேட்டேன். அவன் கிளம்பி போயாச்சு. எங்க வீட்டில் உள்ள இல்லை, நம்ம விசுவாசிகளுக்கு காரியத்தை கேட்கிறேன். நான் இந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு பற்றி அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்பட வேண்டிய ஆள் இங்கே இருக்காரு. எங்களுக்காக இவனை என்னடா பண்றது, ஃபீஸ் என்ன கட்டுறது, நாளைக்கு ஸ்நாக்ஸ் என்ன பண்றது, நாளைக்கு சாப்பாடு என்ன பண்றது, எங்களுக்காக தான் ஓடிட்டு இருக்க. நான் இப்படி சொல்லட்டுமா, என் தெய்வத்துக்கு நம்ம பிள்ளையா வாழுகிறோம்னு சொன்னா நாளை தினத்தை குறித்து அவரே எல்லாம் ஏற்படுத்தி வைக்க வல்லவர். நம்புகிறவங்க அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டி நல்ல தகப்பனேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல தகப்பனே. அவருக்கு நான் பிள்ளைங்கிறத அறிஞ்சுக்கிட்டேன்னா என்னை பற்றி என் தேவைகளை பற்றி எல்லாமே அவர் நன்றாக பார்த்துக்கொள்வார், அழகாக பார்த்துக்கொள்வார். நாம நம்ம பிள்ளைகளுக்கு பார்க்கறத விட அவர் நமக்கு அழகாகி பார்த்து நடத்துவார். என்னைக்கு இந்த கொலைகாரன் நான் ரொம்ப தேடணும் பார்த்துக்கிடுங்க. யார? இந்த பரபாச. 1வது நூற்றாண்டில் வாழ்ந்த, அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சரித்திர ஆசிரியர் இருக்கிறார். அவருடைய பேர் ஜோசபஸ். அவராவது இந்த பரபாசை பற்றி ஏதாவது எழுதியிருப்பாரா அப்படின்னு பார்த்தா ஒரு சோடலையும் அவனை பற்றியே கிடையாது. நான் படிச்சதில்லை, இல்லை, இனி எங்கேயா தேடி பார்க்கணும். படித்த பல இடத்துல பரபாச. அதுக்கப்புறம் அட்ரஸே இல்லை. ஏன் அட்ரஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் அவன் தனது பழைய பாவத்தை செய்யவே இல்லைன்னு அர்த்தம். பழைய தப்பை பண்ணியிருந்தா திரும்ப எங்கேயாவது யாராவது எழுதியிருப்பாங்க. 2 ஆசிரியர்கள் உண்டு அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், 2 பேரும் அவனை பற்றி எழுதவே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, நான் என்ன தெரியுமா சொல்ல வர்றேன், அவன் காலம் முழுவதும் என்ன தெரியுமா நினைச்சிருப்பான், நான் சாக வேண்டியவன், நான் ஜீவிச்சிருக்கிறது கிருபை, நான் நடப்பது கிருபை, நான் நிற்பது கிருபை. அப்ப நான் அதற்காக என்ன விலக்கரையை கொடுத்தேன்? நான் ஒன்றும் கொடுக்கல, எனக்காக அவர் கரையும் கொடுத்தார். நீ என்ன செஞ்ச? நான் அவரை நம்பினேன், நான் ஜீவிக்கிறேன். நான் ஒன்றும் செய்யவில்லை, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே அன்றி வேறு ஒன்றும் அல்ல. ஆமென். ஒன்று, பரபாஸ் நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். பாஸ்டர், நீங்கள் பேசுறது புரியுதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் அந்த நெய்யூர் ஹாஸ்பிட்டல் கேட்கறது போல ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ திங்கள் சந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவங்களும் பயந்துருப்பாங்க இந்த அல்லையிலேயாக்கு. கவனிச்சுக்கிடுங்க. 2வது ஆளை பார்க்க போறோன்னா, 2வது ஆளை 26வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து, எல்லாரும் என்ன பாருங்க, இந்த சிரேனே ஊர் இருக்கு தெரியுமா? இந்த சிரேனே அப்படிங்கிற ஊர் இந்த காலத்தில் லிபியா என்கிற தேசமாக. அந்த லிபியா எங்கே இருக்குன்னு சொன்னா அது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறது. இவன் வேற ஊர்ல இருந்து வந்ததுனால இவரை பிடிச்சி அந்த சிலுவையை தூக்க வைக்கிறேன். நான் எல்லாம் என்ன வேணா பாருங்க, நான் சுருக்கமா இந்த சீமோனை பத்தி சில காரியம் சொல்றேன். அதாவது அவர் பண்டிகை பார்க்கறதுக்காக வந்தார். அன்னைக்கு ஊர்ல பண்டிகைக்காக வந்தார். வந்ததான நேரத்தில் ஒருவேளை அவர் கருப்பு இனத்தவராக இருந்திருக்கலாம். வந்தாரு, ஊர்ல இருந்து வர்ற வழியிலன்னு இருக்கு, ஊர்ல இருந்து வர்றாரு. இப்போ ஒருத்தரை சிலுவையில கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு முந்தின நாள் ராத்திரியிலே எதுவுமே சாப்பிடல. ராத்திரியிலே அங்கே அண்ணா காய்பா ஆலோசனை சங்கம் அங்கே இங்கேன்னு போட்டு அவரை அலக்கழித்து நைட்டு தூங்கவும் இல்லை. இப்போ ஏறக்குறைய ஒரு 150 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கலாம், 140லேருந்து 150 கிலோ வெயிட் உள்ள ஒரு சிலுவையை தூக்கிப்போ வைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவோட மேலே வைக்கிறாங்க. அவரால் முடியல, சுமக்க முடியல. ஏற்கனவே முதுகெல்லாம் அடித்து கிழிச்சாச்சு, ஏற்கனவே தலையில் முள் கிரீடத்தை வச்சாச்சு,
சரீரத்தில் இந்த ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒன்று, முந்தின நாள் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறதான நேரத்திலே மரணம் சம்பவிக்க வேண்டியது. ஏனென்றால் நமக்கு வியர்வை வடிவதற்கு பதிலாக அவருக்கு ரத்தம் அந்த வியர்வை நாளங்கள் ஒட்டைகிறதே அது பயங்கர ஒரு டேஞ்சரஸான சிம்டம்ஸ். ஆனால் அப்பொழுதும் ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் பலப்படுத்தி வச்சுட்டாரு. ஏனென்றால் மரணம் கெத்செமனே தோட்டத்தில் அல்ல, மரணம் கொல்கதாவில் மரிக்கணும். இதுதான் தெய்வத்துடைய திட்டம். இப்போ அந்த திட்டத்தில் இப்போ இவர்கள் சிலுவை சுமக்கிறதுக்கு வேற என்ன பண்றேன்னு தெரியல. இவர்களுக்கும் தெரியுது இவர் சிலுவை சுமந்து கொள்ள மாட்டார். நேரம் என்ன பண்றாங்க, ஊர்ல இருந்து வருகிற சிரேனா ஊரானாக இவரை பற்றி மார்க் 15:21 இருக்கிறது. அலெக்சாண்டர் ரூஃபுடைய தகப்பனாகிய சிரேனே ஊரான் சீமோன். இவருக்கு 2 பிள்ளைகள், ரூஃப், அலெக்சாண்டர். இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க, முதல்ல இவரை பலவந்தம் பண்ணினார். மொத்தம் 27:32 இருக்கு. கண்டிப்பா நீ இதை சுமந்துதான்ப்பா ஆகணும். சரின்னு சொல்லிட்டு இது ஒரு சிலுவையை வச்சாச்சு. எது வரைக்கும் சுமந்தார்? எந்த இடத்துல இயேசு அறியப்படணுமோ அந்த இடம் வரைக்கும் இப்ப சிலுவையை கொண்டு அங்க போயாச்சு. முதல்ல இவருக்கு இந்த சிலுவை கஷ்டமா இருந்திருக்கலாம், பலவந்தம் பண்ணாங்க. பிறகு அந்த இடம் வரைக்கும் கொண்டு சிலுவையை கொண்டு வந்து போட்டார். சரித்திரத்தில் நடந்த சொல்லுங்க. இவர் நேர போனாருங்க, வீட்டுக்கு போனார். இவர் சிலுவையை சுமக்கும் போதே, இவர் இந்த சிலுவையை சுமக்க ஆரம்பிக்கும் போதே இவருக்குள்ள ஒரு தேவனுடைய பலன் அங்கே வந்திருக்கிறது. அது என்ன பலன்னு சொன்னா, ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவ முதுகெல்லாம் அடிச்சு கிழிச்சு அவருக்கு மேல சிலுவையை வச்சதுனால இந்த இரத்தத்துடைய சில அந்த கரைகள் சிலுவை மரத்தில் இருந்திருக்கு. இப்போ இவர் அந்த 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 சீமோன் சிலுவையை தூக்கி இவர் தோல்ல வச்ச உடனே அந்த இயேசு கிறிஸ்துடைய குற்றம் இல்லாத இரத்தத்துடைய வல்லமை இவர் மேலே வந்து விட்டது. இப்போ இவருக்கு அங்க வரைக்கும் சுமப்பதற்குரிய பலன் வந்து விட்டது. அந்த பவர்ஃபுல் இவருக்குள்ள இருந்த உடனே இவர் அங்க பண்டிகை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கிறார். வீட்டுக்கு போனோன்னு சொல்லியிருக்கிறாரு, டேய் இங்க பாருடா, நான் அங்க ஊருக்கு போனேன், அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் அறியாதவர், அவருடைய சிலுவை சுமப்பதற்கு என்னை பலவந்தம் பண்ணினாங்கன்னு சொன்ன உடனே அவங்க தூர தேசத்திலிருந்து வெளியே வந்த உடனே தகப்பனை கட்டிப்பிடிப்பது பிள்ளைகளுடைய ஒரு அங்கே ஒரு பழக்கம். 2 பிள்ளைகளும் போய் கட்டி பிடிச்சிருக்கிறாங்க தகப்பனை. தகப்பன் மேல இருந்த தேவ பிரசன்னம் அப்படியே பிள்ளைகள் மேல போயிருக்கிறது. நடந்தது என்ன தெரியுமா? அங்கே ரோமர்கள் எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல, ரோமர் 16:13 வாசிச்சிருங்க பார்க்கலாம். அதை மட்டும் சொல்லி அந்த பாயிண்ட் அப்படியே விடுறேன். ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனம், கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூஃபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். ரூஃப்னு சொன்னா யாரு? இந்த சீமோனுடைய மகன். ரூஃபுடைய தாயின்னு சொன்னா யாரு? இந்த சீமோனுடைய மனைவி. இவர்கள் ஒரு நாள் சிலுவை சுமந்தார்கள். இவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக தலைமுறைகளை மாற்றிவிட்டார். புரிஞ்சிச்சா? புரிஞ்சவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ ஒரு மனுஷன் தெய்வத்துடைய சிலுவையை சுமப்பதற்கு முன் வந்தால், எனக்கு ரொம்ப வளர்க்கறதுக்கு குறிப்புகளும் நிறைய இருக்குது, நான் அதை ஸ்கிப் பண்ணி விடுறேன். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுடைய சிலுவையை சுமப்பதற்கு முன் வருவாரே, ஆனால் அவருடைய சந்ததிகளையும் கர்த்தர் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவங்களே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவரே இந்த ஒரே ஒரு ஆயுசில், இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நான் கர்த்தருக்குரியவனாய் வாழணும், கர்த்தருடைய சிலுவையை சுமக்கணும் ஆண்டவரே. அதை விட பெரிய பாக்கியம் வேற ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு வேலையும் கிடையாது. இயேசுக்காய் வாழுகிறது போல பெரிய வேலை வேற எதுவுமே கிடையாது. இந்த ஊழியம் செய்கிறதுனால இந்த உலகம் நம்மை ஒருவேளை நிந்திக்கும், உலகம் ஒருவேளை நம்மை பரியாசம் பண்ணும், உலகம் ஒருவேளை நம்ம ரிஜெக்ட் பண்ணும். ஆனால் பரலோகம் நம்மை கௌரவப்படுத்தும். பரலோகம் தெரிந்து கொள்ளப்பட்டவனே என்று அழைக்கும், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைக்கும். ஊழியக்காரனே என்ன ரொம்ப தொட்ட சில மிஷினரிகள் உண்டு. நான் சமீபத்தில் ரொம்ப என்னுடைய இருதயத்தை உற்சாகப்படுத்தின ஒரு மிஷினரி, வாட்ச்மேன் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்ச்மேன் மீ அப்படிங்கிற ஒரு மனுஷன், சைனா தேசத்தை சேர்ந்தவர். அவருடைய 3 புத்தகங்கள் அவர் உண்டு. 2 புத்தகங்கள் இந்த கையில் இருக்கிறது. அவருடைய புத்தகங்கள் புத்தக கடையில் கிடைக்கும்.
கிறிஸ்தவ புனித வாழ்க்கை என்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். கண்டிப்பாக நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அந்த வாட்ச்மேன் சைனா தேசத்துல தன்னுடைய 17வது வயதுல இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இப்போ போன 1900 சம்திங்ல வாழ்ந்த ஆளு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இப்போ அவருக்குள்ள ஒரே ஒரு ஆசை, இதே போல திறந்த வழியில பெரிய கூட்டங்கள் எல்லாம் நடத்த முடியாத அந்த காலத்துல வீடு வீடாக போய் இயேசுவை அறிவித்தார். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அது பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கிட்டு அவருடைய ஊழியத்துல ஒரு 50 வயது இருக்கும். இந்த 50 வயது வரைக்கும் உள்ளுக்குள்ளே வீட்டு சபைகளை உண்டாக்கி மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிட்டார். நடந்தது என்ன, அவருடைய 52வது வயது என்று நினைக்கிறேன், அவரை பிடிச்சி நேர சைனா ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. ஜெயிலில் போட்டால் இந்த மனுஷன் சும்மா உட்கார மாட்டார். அங்கே கொடுக்கப்பட்ட கடினமான வேலைகள் அதையும் செய்வார். செய்துவிட்டு வந்து அங்கே இருந்து புத்தகத்தை எழுதினார். அங்கே இருந்து கைப்பிரதிகளை எழுதினார், வெளியே அனுப்பினார். சைனா அரசு என்ன தெரியுமா செஞ்சாங்க, நீ எழுதவிடா செய்கிறேன்னு சொல்லி கையை வெட்டினாங்க. சரியான கையை வெட்டி சரியான மருத்துவ உதவி கூட செய்யலை, சும்மா கட்டுப்பட்டு விட்டுட்டாங்க. ஒரு பக்கம் பயங்கரமான கொடிய வேதனையின் மத்தியிலையும் ஊழியத்தை செஞ்சார். அவரால் முடியலை. உள்ளுக்குள்ளே ஒரு அனல் பற்றி எரிகிறது. பக்கத்தில் இருந்தவனை பார்த்து சொன்னார், டேய் நான் சொல்றதை எழுதுதான், நான் சொல்றேன் எழுதுடா, உனக்கு வேண்டியதை நான் செய்கிறேன்டான்னு சொல்லி இவன் சொல்ல அவரை எழுத வச்சார். திரும்ப நீ இருக்க மாட்டியடான்னு சொல்லி இவருடைய நாக்கை வெட்டினாங்க, கையை வெட்டினாங்க, நாக்கை வெட்டினாங்க. அப்புறம் சரியா சாப்பிட முடியாம எலும்பும் தோலுமாக மாறிவிட்டார். இவருடைய நாவை வெட்டின பிறகு சொந்தக்காரர்கள் இவரை பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கடைசியாக மரித்து போகிறார். ஒரு துணியிலே பொதிந்து வாட்ச்மேன் நீ மரித்தார் என்று சொல்லி குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்டு அவருடைய முகத்தை மட்டும் காட்டி கொடுக்கிறார்கள். காட்டி கொடுத்து விட்டு எங்கே எரித்து விடுகிறார்கள். இந்த வாட்ச்மேனுடைய குடும்பத்தார் போய் கேட்கிறார்கள், அவர் கடைசியாக எங்கே இருந்தார், அந்த அறையாவது எங்களுக்கு காட்டுங்கள்னு சொல்லி. அந்த அறையில் ஒரு தலையணை மட்டும் இருக்குங்க, ஒரு தலையணை மட்டும் இருக்கு. அவர் கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் தலையணை. அந்த தலையணைக்கு அடியில் ஒரு ஒருவர் இடது கையில் எழுதியிருக்கலாம், நடுக்கத்தோடு எழுதப்பட்டிருந்ததாம். என்ன தெரியுமா எழுதியிருந்தார் ஒரு பேப்பரில், என் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தது உண்மை, பாவிகளுடைய ரட்சிப்புக்காக மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு கூட எழும்பினது உண்மை, திரும்ப வரப்போகிறது உண்மை. நானும் இந்த இயேசுவுக்காக வாழ்ந்தேன், இயேசுவுக்காக ஊழியம் செய்தேன், இயேசுவுக்காக மரிக்கிறேன் என்று. அவ்வளவுதான். எனக்கு கேள்வி என்னவென்றால், நான் பல நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிரதிபலன் கொடுக்கிற ஒரு வேலை வரும் பரலோகத்தில். அந்த வேளையில் இந்த வாட்ச்மேன் ஊழியத்துக்காக கையும் நாவும் வெட்டப்பட்டவராக வந்து நிற்பார். கிரகாம் ஸ்டெயின்ஸ் 2 பச்சிளம் குழந்தைகளை கருக கொடுத்தவராக குழந்தைகளையும் கூட்டி கொண்டு வந்து பிரதிபலன் வாங்குவதற்கு நிற்பார். தலையை துண்டாக்குவதற்கு ஒப்பு கொடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நிற்பார். என்னை பிடிச்சி தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லப்பட்ட பேதுரு வந்து நிற்பார். உயிரை பணைய வைத்து காடுகளிலேயும் மலைகளிலேயும் ஊழியம் செய்தவர்கள் வந்து நிற்பார்கள். கம்யூனிஸ்ட கொள்கைகள் நிறைந்திருந்த காலத்திலே ஊழியம் செய்த ரிச்சர்ட் உம்ராண்ட் என்கிற தேவ மனுஷன், அவரை ஜெயில பிடிச்சு போட்டாங்க. போட்டது மட்டுமல்ல, இரும்பு கம்பியை பழுக்க வைத்து அவருடைய சரீரத்திலெல்லாம் குத்தி போட்டார்கள். அப்புறம் அமெரிக்கா அரசாங்கம் அவரை விலை கொடுத்து ஜாமீன்ல எடுத்து அமெரிக்கா கொண்டு போயிட்டாங்க. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல, இங்க பாருங்கள், இயேசுவை பிரசங்கித்ததினால் என்னுடைய காயங்களை பாருங்கள், கோட்டையும் சட்டையும் கலத்தி மக்களுக்கு காட்டி கொடுத்தார். இங்கே பாருங்கள் போதகர்களே, என்னை வேதனைப்படுத்தினதை பாருங்கள் என்று பார்த்தால், இரும்பு கம்பியை பழுக்க வைத்து 18 ஓட்டை போட்டு விட்டிருக்கிறார்கள். 18 ஓட்டை. அவரும் இயேசு கிறிஸ்துவுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக பிரதிபலனை வாங்குவதற்கு நிற்பார். நானும் போய் நிற்பேன். கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நாமும் போய் நிற்போம். என்ன கிடைக்கும்?
அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே ஏதோ வாழ்ந்தோம் மரித்தோம், ஆனால் அவங்கள விட எங்களுக்கு நல்ல சௌரியங்களை கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு ஒரு துணி போனால் மறு துணி இல்லை, அவங்களுக்கு நல்ல பேருந்து வசதி கிடையாது, எங்களுக்கு நல்ல வாகனங்களை நல்ல சௌகரியங்களை தந்தீங்க. எங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு குறைவு கிடையாது, எங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு குறைவும் கிடையாது. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கண்களை மூடலாம். நன்றி அப்பா. இயேசுக்காக சிலுவை பரவாசே, உனக்கு பதிலாக உன் சுமையை நான் சுமக்கிறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும்போது, சீமானை போல ஒரு கூட்டமும் வேண்டும். உமக்கு பதிலாக நாங்கள் சுமக்கிறோம்ப்பா. இந்த வலது கையை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல, என்னை பயன்படுத்த மாட்டேன்.